மக்களே, இந்த பதிவு உங்களுக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும். ஏன்னா ரஜினி கூலி படத்துல அந்த விழாவில் பேசும்போது நல்ல ஒரு மேட்ரு பேசினாரு. மக்களை பார்த்து உடம்ப கவனிங்க, உடம்ப நீங்க சரியா பயிற்சி கொடுத்து கவனிக்கலன்னா உடம்பு உங்களை பிற்காலத்தில் தண்டிச்சிரும் அப்படின்னாரு. அது இன்னும் தெளிவா உள்ளுக்குள்ள போனாரு. என்ன, உடம்புக்குள்ள கணையம் இருக்கு, கிட்னி இருக்கு, ஈரல் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கல்லீரல், மண்ணீரல், இன்னும் வேற சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்ந்து உடற்பயிற்சி கொடுங்கன்னாரு. அதான் பெஸ்ட். அவர் சொன்னதில்லை, இதுதான் பெஸ்ட். இது அவர் எப்பயோ சொல்லிக்கணும். 30 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருந்தாருன்னா நேரம் இந்தியா முன்னேறி இருக்கும். பரவாயில்ல, விட்டார். இப்பயா சொன்னாரு, பெரிய விஷயம். ஆனா என்ன உடற்பயிற்சி எப்படி செய்வது அதான் தெளிவில்லை. அதை பத்தி சொல்ல இப்ப நான் வந்துக்கிறேன். அது எங்க கிட்ட மட்டும்தான் கரெக்டா உடற்பயிற்சி இருக்குது. இப்ப இன்னொன்னு சொல்றேன். ரஜினி சார் அவரை எக்ஸசைஸ் பண்ணதை நான் பார்த்தேன். சிட்டப்ஸ் செஞ்சார் உட்கார்ந்து, அது கரெக்டு. ஆனா படுத்துக்கிட்டு வெயிட் பண்ணாரு பாத்தீங்களா? வெயிட் அவர் இந்த வயசுக்கு வெயிட்டா பண்ணக்கூடாது, அதுல சிக்கல் இருக்கு. என்ன, அதனால ரஜினி சார் இப்ப என்ன பயிற்சி செய்யணும்னா பிளெக்சிபிள் எக்ஸசைஸ் பண்ணணும். பிளெக்சிபிள் எக்ஸசைஸ், கை கால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். அதான் கரெக்ட். அது பண்ணாதான் உங்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. கை கால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய கற்பனை சண்டை உடற்பயிற்சியில நான் இப்போ ஒரு பாடம் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். பாருங்க எப்படி என் கை காலுக்கு நான் உயிர் கொடுக்குறேன். பாருங்க. ரெடி? ரஜினி சார், இப்ப நான் செஞ்ச ஒரு கற்பனை சண்டை, கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய கற்பனை சண்டை பார்த்து என்ன இப்படி பண்றாரு வேகமா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ரொம்ப சர்வசாதாரணம். கிட்டத்தட்ட எனக்கு உங்களுக்கு ஒரே வயசு தான். உங்களுக்கு 74, எனக்கு 72, 2 வயசு தான் கம்மி. என்ன, நான் கொஞ்சம் உடம்பை காப்பாற்ற தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியல, அவ்வளோதான். இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் பேசுகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது இப்போல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைசஸ். நல்லா ஷோல்டர் தூக்கி இறங்க. இது ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. ரிவர்ஸ் ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. பாடி ஃப்ளெக்சிபிள் பண்ணுங்க, நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணுங்க. இது ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. சைடெல்லாம் இழுத்து விடுங்க, இந்த பக்கம் இந்த பக்கம். இது ஒரு 10 வாட்டி, இங்கே ஒரு 10 வாட்டி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டீங்களா, கை தூக்கி நேரம் அப்படிலாம் வாங்க. இது ஒரு 10 வாட்டி செய்யுங்க. செஞ்சீங்களா, நேரம் குத்துங்க. ஒரு 30 குத்து குத்துங்க. கை காலை அசைங்க. ஒரு 30 குத்து, சக்கு 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 குத்துங்க. கையில் 30 வாட்டி பண்ணீங்களா, கால் இப்படி போடுங்க. காலை கிக் பண்ணுங்க. ஒரு 10 தடவை பண்ணுங்க. நல்ல காலை தூக்கி கிக் பண்ணுங்க. அது மாதிரி லெஃப்ட் பண்ணுங்க, ஒரு கிக் பண்ணுங்க. ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா, கை கால கண்டிப்பா நிக்கணும். நீங்க டெய்லி பாருங்க, கை காலில் இந்த மாதிரி கை காலில் நில்லுங்க. 1 நிமிஷம் நில்லுங்க. அதே 5 தடவை செய்யுங்க. நாங்களாம் 1 நிமிஷமே, நானே 15 நிமிஷம் நிற்பேன், அதுக்கு மேலே கூட நிற்பேன். சைனாக்காரன் 1/2 மணி நேரம் நிற்கிறான். 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் நிற்கிறான். நம்மளால 30 செகண்ட் கூட நிற்க முடியல. இந்திய மக்கள் அவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு ஸ்ட்ராங்காக வந்துட்டீங்கன்னா இந்தியாவே முன்னேறிடும். ரஜினி சார், நீங்கள், கமலஹாசன், அஜித், விஜய், சூர்யா, தனுஷ், கார்த்தி, நம்ம சத்யராஜ், நம்ம சரத்குமார், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸு, கற்பனை சண்டை மாதிரி ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய, கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணி நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக சினிமா உலகம் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களை நம்பி லட்சக்கணக்கான குடும்பம் பிழைக்குது.
அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்து உடற்பயிற்சியை என்கரேஜ் பண்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இந்த சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஹீரோஸ்கள் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியா நீங்களும் நம்ம மக்களோட ஆரோக்கியத்தை வளப்படுத்துற மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. அந்த மாதிரி கதைகள் என்கிட்ட நிறைய இருக்குது. கேளுங்க, சொல்றேன். சந்திப்போம்.